Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, இதுதான் தனுஷ். இவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு அப்பா ஆயிருக்காரு. ரீசெண்டாக அப்பா ஆனதுனால அவரோட குழந்தைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா இவர் சின்ன வயசுல லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போவே அவரோட ஃபியூச்சருக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த எஸ்ஐபின்னு எல்லாருமே ஏதோ சொல்றாங்களே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்த்ததுனால அவரோட பையனுக்காக இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவரோட பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அது ஒரு பெரிய அமௌண்டா வந்து அந்த நேரத்துல அவரோட ஃபியூச்சருக்காக உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவரோட மைண்ட்ல நிறைய டவுட்ஸ் வருது. 20 வருஷத்துக்கு அப்புறம் பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றது? நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் பணம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா மொத்த காசையும் திரும்ப தர மாட்டாங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? ஏதோ ஆப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோன்றாங்க. இந்த ஆப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி திவாலாகி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி தனுஷ்க்கு இருக்கிற அதே டவுட் தான் உங்களுக்கும் இருக்கிறதுனால நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் சரி, என் மெயில் ஐடியில் கூட உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி நீங்கள் கேட்ட காமனான கொஸ்டின்ஸ்க்கு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, வாட் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட். அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்னா என்ன? எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சின்னு உங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக பேங்க்ஸ் இருக்குல்ல. இப்போ இதே கம்பெனிஸ் வந்து உங்களோட செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸுன்னு இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ணுறவங்க தான் நம்ம அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். இவங்க தான் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ், அதாவது தனித்தனியாக ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல, இந்த ஷேரை பற்றிலாம் அனலைஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண தெரியாத மக்களுக்கு சிம்பிளா மாசம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க செபி ரெகுலேஷன்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரன் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிரியேட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய மக்களால பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே 2 விதமான வெரைட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஜென்ரலாக வர ரிட்டர்னை விட அதிகமாக ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க பாருங்க. அதை தான் நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இதை அவங்க நாலேஜை யூஸ் பண்ணி அப்பப்போ வாங்கி விற்று அதிகமாக ரிட்டர்னை கொண்டு வர ட்ரை பண்ணுறதுனால, அதாவது அவங்க ஆக்டிவாக அதில் வேலை செய்யறதுனால அதில் யூஸ்வலாக வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸை ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷன் ஒரு டேர்மை சொல்லுவாங்க. அதை ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்க இங்கே நம்ம ஐஎன்டி மணி வெப்சைட்டோட மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபின்டெக் ஆப்போட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஐசிஐசிஐ டெக்னாலஜி ஃபண்டை எடுத்துக்கிறேன். இங்கே இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ஃபண்ட் ஓவர்வியூவில் நமக்கு இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு, இவங்க எவ்வளோ பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்க, இதில் மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ பண்ண முடியும், மினிமம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ பண்ண முடியும், உங்கள் பணத்துக்கு எஃப்டி மாதிரி ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஷேரை வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ பெர்சன்டேஜில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, இந்த ஐசிஐசிஐ கம்பெனிக்காக இந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதே விஷயத்த நம்ம ஒரு பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா அதில் இந்த மாதிரி ஃபண்டு மேனேஜர்ஸ்க்குலாம் வேலை இருக்காது. ஜஸ்ட்டு இந்தியாவோட டாப் 50 கம்பெனி என்னன்னு அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் பண்ணுவாங்க. இல்லை இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் எதுன்னு சொல்லி அதை சென்செக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அது யூஸ்வலாக ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களோட பணமும்
வேல்யூவும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். யூஸ்வலாக நம்ம வாரன் பஃபட், ஜான்சி பாகல் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டிங் லெஜெண்ட்ஸ்லாம் நம்மளை இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அவ்வளோவா ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்காததுனால, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்கு இது நிறைய பணத்தையும் சேவ் பண்ணும், அதே நேரத்தில் டீசெண்டான ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும். ஏன்னா நம்ம இங்கே 1 மாதம் 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசலை, இல்லை 1 வருஷம் 2 வருஷத்தை பற்றியும் பேசலை, நம்ம 20 வருஷம்னு பேசிகிட்டு இருக்கோம். அதனால அவ்வளோ லாங் டேர்முக்கு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் சாதாரணமாக கொடுக்குற ரிட்டர்னை விட இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பீட் பண்ண முடியாதுன்னு இந்த மாதிரி மார்க்கெட்டோட இன்வெஸ்டிங் லெஜெண்ட்ஸ் சொல்கிறதுனால, அதே நேரத்தில் அந்த காலத்தில் கோடிக்கணக்கில் வரப்போகிற நம்ம லன்சம் அமௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்து அதில் 1% 2% வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா அது லட்சக்கணக்கில் பெரிய அமௌண்ட்டாக வரும்ன்றதுனால நம்ம இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த ஃபின்டெக் வெப்சைட்ஸில் போயிட்டு எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேனேஜ் பண்ணுற இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு டீசெண்டான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குதோ, எதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குதோ, இந்த மாதிரி 1-2 மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்ல அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்ற ஃபீல் பண்றீங்களோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில நீங்க ஒரு SIP இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 2, வாட் இஸ் an SIP and why we do it? SIPன்றது ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்கிற ஃபுல் ஃபார்மை தான் நம்ம ஷார்ட்டாக SIPன்னு சொல்கிறோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அது என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் கேரக்டர் தனுஷ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் ஒரு பிளானே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அதை ரெகுலராக ஃபாலோவும் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு மந்த்லி சேலரி இருக்கிறதுனால அவங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் அவங்க ஃபியூச்சருக்காகவும் வெல்த்தை பில்ட் பண்ணோன்ற காரணத்துக்காக தான் நம்ம மாசம் டிசிப்ளினோட ஒரு சிஸ்டமேட்டிக் வழியில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க முன்னாடி பார்ட்டில் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணதா கன்சிடர் பண்ணிப்போம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்காக கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த SIP கால்குலேட்டரில் காட்டுற மாதிரி நீங்கள் இன்னிலிருந்து எத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கும் உங்கள் ஃபியூச்சருக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை அந்த SIP ஆன் பண்றது மூலமாவே நீங்க எனக்கு இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்குன்னு உங்களே அறியாம செலவு பண்ணிடாம இருக்க இந்த SIPs தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, how much returns can I get? அடுத்த கொஸ்டின் இதுதான் ஆப்வியஸாக இருக்கும். சரி, நான் இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். ரிட்டர்ன்ஸை பற்றி சொல்லணும்னா அது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்காது, உங்கள் இருக்கிற பணமும் மைனஸில் காட்டும். ஒரு வருஷம் நீங்கள் போட்ட பணம் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும், எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் சில வருஷம் ஒரேடியாக 100%க்கு ரிட்டர்னை காட்டும். இப்படி ஏறி இறங்கி போயிட்டு இருக்க இந்த மார்க்கெட்டில் கேரண்டீடாக உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனால் எந்த அளவுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பணம் க்ரோ ஆகும்னு ஹிஸ்டாரிக்காக நடந்த விஷயங்களை பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நிஃப்டியோட ஸ்டார்டிங்கை இந்த சார்ட்ல பார்க்கும்போது 1999ல் அது 890 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது 15,972 இருக்குது. இதை நம்ம CAGR கால்குலேட்டர்ல போட்டு பார்க்குறப்ப இந்த 23 வருஷம் டைம் பீரியட்ல நிஃப்டி 13.38% காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட், அதாவது CAGR கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்தியாவோட ஃபியூச்சர் growthல நம்பிக்கை இருந்ததுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்மில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது, எனக்கு என்னோட பணம் இன்ஃப்ளேஷனால் அதோட வேல்யூ லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு ரிஸ்க்கை கூட எடுக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங் அக்கௌண்ட்லையாச்சு அந்த பணத்தை வைக்கலாம், இல்லை FDயில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா அது பெரிய லெவலில் க்ரோ ஆகலைனாலும் அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்காச்சும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். சுத்தமாக இன்வெஸ்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்ற பார்ட் புரிஞ்சதுனால இந்த SIP கால்குலேட்டரில் உங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வர எஸ்டிமேட் அமௌண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை உங்கள் கோலுக்கு போதுமானதாக இருக்குமான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி வேறு காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பர் 4, வாட் இஃப் ஐ ஸ்டாப்ட் இன் பிட்வீன்? நிறைய பேர் SIPஸை ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிடுறாங்க. நான் ஒரு 5 to 6 months கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். SIP மூலமாக என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சரியான நாளில் நான் செட் பண்ண அமௌண்ட் டெபிட் ஆகி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கிரெடிட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு சின்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுனால எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் நான் SIPயை நடுவில் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நிறுத்த முடியுமான்னு கேட்குறீங்க. SIPஸை நடுவில் நிறுத்திட்டா
நம்ம பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்களான்னு பயப்படுறீங்க. எஸ்ஐபி வந்து இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு மாசம் பிரீமியம் கட்டலனா கவரேஜ் கிடைக்காதுன்னு இல்ல பெனால்ட்டி போடுவாங்கலாம் கிடையாது. இது நீங்களா விருப்பப்பட்டு இன்வெஸ்ட் பண்றது. ஸோ நீங்க ஒரு 5 to 6 months கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மாசத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நடுவில் அந்த எஸ்ஐபியை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். உங்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்படியே மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். திரும்ப எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க மேனுவலா ஆன் பண்ண நாள்ல இருந்து திரும்ப மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நடுவில் வித்ரா பண்ணணும்னு நினைச்சாலும் வித்ரால் ரெக்வெஸ்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்க எல்லாமே செல் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்பர் 5, கேன் வி டூ எஸ்ஐபி இன் ஸ்டாக்ஸ்? இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் தான் எஸ்ஐபியை பற்றி பேசிட்டு இருந்தோம். சில பேருக்கு ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் பண்ண முடியாது? ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே ஃபின்டெக் ஆப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ்லையும் எஸ்ஐபி பண்ண முடியும், யூஎஸ் ஸ்டாக்ஸில் கூட எஸ்ஐபி பண்ண முடியும். இந்த வீடியோவில் இருக்க முன்னாடி இருக்க செக்ஷன்ஸ்லேயே நம்ம வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவே ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண முடியறதுனால தான் இது யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடிகிற மாதிரி அஃபோர்டபுளா இருக்கிறதுனால தான் இந்த எஸ்ஐபி மெத்தடை சூஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்டாக்கு ஒரு நல்ல பிசினஸ்னு உங்களுக்கு தெரியுது. அதை பத்தி ஓவர் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு டெக்னிக்கலா இப்ப வாங்குறதுக்கு சார்ட்ஸ் கரெக்டா இல்லையான்னு நீங்க அந்த அளவுக்கு செக் பண்ணாம ஜஸ்ட் சிம்பிளா நல்ல பிசினஸஸோட ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்றது மூலமா நம்மளால டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசெஷனோட பயத்தினால முன்ன இருந்ததை விட ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ஃபேவரட்டான பிராண்ட்ஸோட காஸ்ட்லியான ஷேர்ஸை ஃப்ராக்ஷனலாக வாங்கினாலும் சரி, அதே நேரத்தில் இன்டைரக்டாக டாலரில் இன்வெஸ்ட் பண்ணி ருப்பி அண்ட் டாலரோட அப்ரிஷியேட்டிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லேயும் நீங்கள் பெனிஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஐஎன்டி மணி ஆப் மூலமாக நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஎன்டி மணி ஆப்பில் நீங்கள் ஒரு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த பேப்பர் ஒர்க்கும் கிடையாது, எந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் கிடையாது. ஏன் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எந்த brokerage சார்ஜஸும் கிடையாது. உங்கள் யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கிடையாது. இதில் யூஎஸ் ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ற ஃபீச்சர் வேற இருக்கிறதுனால நீங்க ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்டாக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க ரொம்பலாம் அதிகமா யோசிக்காம மாசம் ஒரு 10,000 நீங்க டெய்லி யூஸ் பண்ற யூஎஸ் பிராண்ட்ஸோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கனாலே அது பல மடங்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யூடியூப் பிளாட்ஃபார்ம் கூகுளோடது. கூகுளோட ஸ்டாக்ஸ்ல நீங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து ஒரு 10,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 3,60,000 இருந்திருக்கும். அதோட கரண்ட் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 6 lakhsக்கு மேல இருந்திருக்கும். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆப்பிள் ஸ்டாக்ஸ்ல பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இப்போ 8 lakhsக்கு மேல இருக்கும். ஸோ டிசிப்ளினோட லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றது தான் நம்ம இன்வெஸ்டிங்ல கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பிக்கெஸ்ட் லெசன். ஸோ இன்கேஸ் நீங்க இன்னும் ஒரு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஐஎன்டி மணி ஆப் மூலமா உங்க ஃப்ரீ யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஃபண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 750 rupees மதிப்புள்ள ஆப்பிள் ஸ்டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இப்பவே ஐஎன்டி மணி ஆப் மூலமா உங்க யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 6, கேன் வி டூ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அவர் எஸ்ஐபிஸ்? அதாவது நான் இப்போ ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்டாக்ல பண்ணிட்டு இருக்கேன், இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு நல்ல ப்ராடக்ட்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால அதோட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கு, நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. இதில் நான் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் எப்பயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் மோர் இல்ல பை மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால உங்க எஸ்ஐபிஸோட சேர்த்து லம்சம்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எப்ப யூஸ் ஆகும்னா திடீர்னு ரொம்ப அதிகமா மார்க்கெட் ஃபால் ஆகிட்டாலோ இல்ல உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா இப்ப பணம் இருக்கு, அதை சும்மா செலவு பண்ண விரும்பல, இப்போ ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பண்ணலாம். நம்பர் 7, வாட் இஃப் த ஃபின்டெக் கம்பெனி கோஸ் பேங்க்ரப்ட்? ஆப் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக யூஐலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆப் கம்பெனிங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஒருவேளை பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல, இந்த ஆப்ஸ் வழியாக செபி ரெகுலேஷனில் வர அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது எப்படி ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் ஹோட்டல்ல இருந்து தான் பொருளை கொண்டு வராங்களோ
அதே மாதிரி தான் இந்த ஃபின்டெக் ஆப்ஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற பெரிய பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணி நமக்கு இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் இந்த ஆப்ஸ் எல்லாம் கூட ஒழுங்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஆப் வந்து செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கண்ட்ரியோட ரெகுலேட்டரி பாடியோட பெர்மிஷனோட தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபின்டெக் ஆப் ரன் ஆகுதான் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்பு டவுனு அப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ஃபின்டெக் ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட டைரக்டாக அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்தே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ நம்பர், இவ்வளோ யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்கு, இந்த என்ஏவியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னு ஃபோலியோ நம்பரோட ஒரு பிடிஎஃப் ஃபைலை அனுப்புவாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட நியரஸ்ட் பிரான்ச்சில் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் அது சிடிஎஸ்எல்ன்ற டெபாசிட்டரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் பை ஆர் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் உங்களோட ஃபின்டெக் ஆப்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஆப்புக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடுச்சுன்னா எல்லா ஆப்ஸ்க்கும் இருக்கிற டெபாசிட்டரிலாம் காமனாக இருக்கிறதுனால ஒரு புது புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிளைண்ட் மாஸ்டர்னு சொல்கிற ஒரு காப்பி மூலமாக, அதாவது சிஎம்ஆர் காப்பி மூலமாக பழைய அக்கௌண்ட்லேருந்து புது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அதை திரும்ப ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாருக்கும் டேக்ஸ் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து டேக்ஸபிளா, எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்குறீங்க. டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான்னு கூட கேட்குறீங்க. சிம்பிளாக நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்க, ஏடிசி செக்ஷன் வழியாக அந்த 1.5 லட்சத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கிற இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அதிகமாக கட்ட போகிற டேக்ஸஸை சேவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இதில் கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் டேக்ஸபிளான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது டேக்ஸபிள் தான். உங்களோட கேபிட்டல் இல்லாமல் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 15%, 10% டேக்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் பர்சன்டேஜஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட இது வரைக்கும் கேட்ட காமனான கொஸ்டின்ஸ். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா $750 வர்த்துள்ள ஆப்பிள் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஐஎன்டி மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் பண்ணி ஆப்பிள் ஸ்டாக்ஸையும் வாங்கிக்கோங்க. உங்கள் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசின வீடியோஸை இங்கே இருக்கிற பிளேலிஸ்ட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.